மாமா, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது மாமா. இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு பொண்ணுனா அது நான் மட்டும்தான் மாமா இருப்பேன். என்னன்னு தெரில மாமா. நீங்கள் இன்னும் என் கழுத்தில் தாலியே கட்டல. ஆனால் எனக்கு இப்போவே உங்கள் பொண்டாட்டி மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அடி மனசெல்லாம் படப்படாந்து அவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது மாமா. அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது மாமா. இன்னும் முகூர்த்த நேரத்துக்கு 2-3 ஹவர் தான் இருக்குது. இன்றைக்கே நான் உங்கள் ரூமுக்கு வந்து உங்களுக்கு பெட் காஃபி கொடுக்குறேன் மாமா. இன்னும் நீங்கள் எனக்கு தாலி கூட கட்டல. ஆனால் இப்போவே நான் உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிட்டேன் மாமா. பொண்டாட்டி ஆகிட்டேன். என்னைக்கு நீங்கள் என்னை தாங்கி பிடிச்சிங்களோ அன்றைக்கி நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் மாமா. நீங்கள் மட்டும்தான் என்னோடய புருஷன் பண்ணிட்டு இது போதும் மாமா. என் மேலே பாசம் இல்லாமலே நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இருப்பீங்க. பாசம்லாம் இருக்குது. மாமா காமிச்சிக்க மாட்டேன்றார். என்னவோ எல்லாம் நல்லபடியாக கூடி வருது. அவர் என் கழுத்தில் 3 முடிச்சு போடுறது தான் பாக்கி. அது போட்டார் எனக்கு அப்படி ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். என்ன மன்னிச்சிடு த்ரிஷா. தாலி கட்டின புருஷன் நான் உன் பக்கத்தில் இல்லாத போது இன்னைக்கு உனக்கு ஆப்ரேஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடி. என்னை மன்னிச்சிரு. இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த மோனிஷா வந்தாலும் எல்லாம் நாசமாக போச்சு. கடவுளே, முதல்ல எங்களுக்கு குழந்தை இல்லைன்னுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதில் என் த்ரிஷாவையும் என்கிட்டேருந்து பறிச்சுக்கிட்டல நீ. இனிமேல் நான் உன்னை கும்பிட்றதும் இல்லை, நினைக்கிறதும் இல்லை. கடவுளே, என்னையும் அழு வச்சுட்டீங்கள. மாமா மாமா மாமா. என்ன மனுஷா? ஐயோ மாமா, நம்மளுக்கு இன்னைக்கு கல்யாணம் மாமா. எனக்கு முன்னாடி நீங்கள் ரெடியாக உக்காந்துருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி தூங்குறீங்க. நல்லா அசதியோ? ரொம்ப டயர்டாக இருக்கா மாமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்லு? மாமா, அத்தை சொன்னாங்க உங்களை டெய்லி எழுப்பும்போது பெட் காஃபி கொடுத்து தான் உங்களை எழுப்பணுன்னுட்டு. அதுக்கு தான் உங்களுக்கு காஃபி போட்டு இன்றைக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாமா. எப்படி இருந்தாலும் நீங்கள் எனக்கு தாலி 2 ஹவரில் கட்டத்தான் போகிறீங்க. நான் உங்கள் பொண்டாட்டி இப்போவே ஆன மாதிரி தானே மாமா. அதுக்கு தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்காக போட்டு காஃபி எடுத்து வந்துக்கிறேன். குடிங்க மாமா. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எடுத்துக்கிட்டு போ. என்ன மாமா, காஃபி குடிக்கிறதுல என்ன ஆகுது? நான் காஃபியெல்லாம் நல்லா தான் வைப்பேன். குடிங்க, இந்தாங்க. எனக்கு வேணான்னா விட்டு கம்பல் பண்ணாது. நல்லா தூங்குறீங்களே, எழுப்பி விட்டேன்ட்டு என் மேலே கோவம் மாமா. நான் இருக்கிற நிலைமையில் எனக்கு தூக்கம் ஒன்று தான் கீடு. அப்படியே தூக்கம் வந்துடும் பாரு. என்ன மாமா முணுமுணுகிறீங்க? என்ன சொல்லுங்க மாமா. இங்கே பாரு மனுஷா, எனக்கு காஃபி வேணாம், எனக்கு டயர்டாக இருக்குன்னா என்னை விட்டுரு. என்னை இம்சை கொட்டிக்காத. என்ன மாமா இப்படி ஆசையாக காஃபி எடுத்துகிட்டு வந்தா இப்படி புசுக்குன்னு கோவப்படுறீங்க? சரிங்க மாமா, இப்போ நம்மளுக்கு கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. எப்படியும் அந்த காஃபி குடிச்சிட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வாங்க மாமா, ப்ளீஸ். சரி மனுஷா, நான் காஃபி குடிக்கிறேன். ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், எனக்கு கொடுப்பியா? மாமா, நீங்கள் என்கிட்ட தான் கேட்கணும். சொல்லுங்கள் மாமா, என்ன வேணும் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் என் ஃபோன் கொடுக்குறியா ப்ளீஸ்? ஃபோன் எதுக்கு மாமா? அது வந்து மனுஷா, கொஞ்சம் எமர்ஜென்சி கால் இருக்குது. அது வேலை மேலே ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சா, அது செய்யலைன்னா அவங்களுக்கு பல கோடி ரூபாய் லாஸ் ஆகிடும். ப்ளீஸ் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன் கூட. ஓ அப்படிங்களா? நீங்கள் ஒன்றும் தலைக்கு எடுத்துக்காதீங்க. நல்லா ஜம்முன்னு காஃபி குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பி வாங்க. அந்த ஆஃபீஸில் எத்தனை கோடி ரூபாய் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் பே பண்ணுறேன். நீங்கள் தலைக்கு எடுத்துக்காதீங்க, ஓகே? அது லாஸ்லேயே போட்டோம். கம்பெனியே லாஸ் ஆகட்டோன்றேன்,
நம்ம புது கம்பெனியே வச்சு கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகுறீங்க, நம்ம போகணும் கிளம்பணும், வேன் கீழே நிற்கிது. ப்ளீஸ் மாமா போங்க, என்னை டென்ஷன் பண்ணிடாதீங்க. அப்புறமா த்ரிஷாக்கு ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்றாயிட போகுது. சரிங்களா? சரிங்களா மாமா? சரி சரி மோனிஷா, நீ போ, நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். சீக்கிரம். மாமா என்ன மோனிஷா? மாமா இந்த புடவை எப்படி இருக்குது மாமா? அது அது வந்து நல்லா இருக்கு மோனிஷா. தேங்க்ஸ் மாமா, சீக்கிரமாக வந்துடுங்க. ம். முனிஷா, சொல்லுமா. மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுத்தியாம்மா? ஆ அவங்க வச்சுட்டு வந்துக்கிறேன். குடிப்பாரா இல்லையான்னு தெரியல. என்னடி சொல்கிற? இல்லைம்மா, என்னவோ காஃபி கொடுத்த காஃபி வேணான்றாரு மாமா. என் மேலே அவருக்கு கோவம். கோவமா? எதுக்கு? நான் அவரை பிளாக்மெயில் பண்ணுறேன்ல, அது மாமாக்கு பிடிக்கல. அதுக்கு அப்படி சிடாந்து. என்ன பண்ணுறது தெரிலம்மா. ஒரு பக்கம் எனக்கு பயமாக இருக்குது. எங்கே தாலி கட்டிட்டு பிறகு என் வாழ்க்கை மொத்தமும் இதே மாதிரியே வெளியே நின்று காதலிக்கிற மாதிரி இடமோனிட்டு. சச்சா, அப்படிலாம் இருக்காது. ஒன்றும் இல்லடி, உன் கட்டில் 3 முடிச்சு போட்டாரனா ஆட்டோமேட்டிக்காக அவர் மனசு சேஞ்ச் ஆகிடும். தான் பொண்டாட்டின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நடக்கிறதெல்லாம் தானாக நடக்கும். நடக்கிறதெல்லாம் தான் நடக்குமா? அது நடக்கலைன்னா கூட நான் விடமாட்டேன். இந்த அத்தை நினச்சா தான் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குமா. அது என்ன உண்மைதாண்டி. அவகிட்ட ஏதாச்சும் 10 மாதத்துல நீ குழந்தை பெற்று கொடுக்கலன்னு நினச்சிக்கோ, ஒரு வீட்டை 2 வீட்டு ஆக்கிடுவா உன் அத்தை காட்சி. எனக்கும் அதான் ஓடுது. சரி, உன் கையில் இருக்குது மோனிஷா. நீ நினச்சா எல்லாம் முடியும். உன் கழுத்தில் தாலி ஏறின உடனே நான் சொல்கிற மாதிரி ஹனிமூனு கூட்டின்னு போயிடு. ஹனிமூனு கூட்டின்னு போயிட்டு 10 மாதத்தில் அடுத்த மாதமே நீ முழுகாமாயிடணும். அது மட்டும் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, உங்கள் அத்தை காட்சி கொத்து சாவி அன்றைக்கே உங்ககிட்ட கொடுத்துருவா. என்னான்ற உங்கள் அத்தை சொல்லியிருக்காடி, 10 மாதத்தில் நீ குழந்தை பெற்று கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, தங்க தொட்டில் வாங்கி ஹாலில் போடுறாளாமா. அப்போ நினச்சிக்கோ அவகிட்ட எவ்வளோ இருக்கோன்னுட்டு. நீ தாலி கட்டின உடனே, உன் மேலே சுதாகர் தாலி கட்டின உடனே இந்த ஆஸ்தி அந்தஸ்து ஆடம்பரம் எல்லாருமே உன் கால் கீழே தாண்டி. இங்கே பாரு மோனிஷா, எல்லாம் நீ தான் பண்ணணும். சரியா? நான் உங்கள் அத்தைக்கிட்ட சொல்கிறேன், இன்றைக்கே ஃபர்ஸ்ட் நைட் வைக்க சொல்லி. சரியா? சி போமா. ஐயோ, என் தங்கத்துக்கு வெக்கலை வருமா? முதல் தடவையாக பார்க்குறேன்டி அம்மா உன் மூஞ்சில் வெக்கத்தை. இந்த வெக்கத்தை விட்டுறாதே, கெட்டே பிடிச்சிக்கோ. சுதாகர் அப்படியே தொபக்கடின்னு உன் மடையில் விழுந்துருவான். என்ன மா போமா, நீ இருக்கியே. இங்கே பாரு மோனிஷா, சொல்லுமா. எப்படியாச்சும் பண்ணி 10 மாதத்துல குழந்தை மட்டும் பெற்று குத்துடுறி. இல்லைனா நம்ம நிலைமையை நினச்சாலே எனக்கு படப்படாந்துடி. நீ ஒன்றும் தலைக்கு எடுத்துக்காதம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ ஆறாமல் இரு. இன்னைக்கு கல்யாணம் முடியுதா, இன்னியோட ஒரே மாதம் உன் காரில் வந்து சொல்லுவாங்க நீங்கள் பாட்டி ஆயிட்டீங்க. சரியா? அது போதண்டி எனக்கு ராசாத்தி. யார் ராசாத்தி? ஐயோ அண்ணி, இதோ இவ்வளோதான் நீ சொல்லிட்டு இருந்தேன். மாமாவா இது? எவ்வளோ அழகாக இருக்காரு. இப்படிலாம் நான் இவரை பார்த்துருந்தே இல்லையே. இந்த ட்ரெஸ்ஸு இவருக்கு அன்னிட்டு தைச்ச மாதிரி இருக்குது. எப்போ தான் நைட் ஆகுமோ? ஏய் மோனிஷா, மோனிஷா பாரு, நம்ம இவ்வளோ வாட்டி கூப்பிட்றோம், எதுனா காத்து கேட்குதா பாரு இவளுக்கு. அப்படி என்னடி பார்த்துட்டு இருக்க அசியாம? வாடா சுதாகர், வா 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 வா. ஓஹோ, இவ்வளோ நேரம் அங்கே தான் பார்த்துட்டு இருந்தியா? அப்போ சரி சரி. சுதாகர் எல்லாம் எடுத்து வச்சிட்டியாப்பா? கல்யாணத்துக்கு இந்த துணியெல்லாம் போடக்கூடாது, வேஷ்டி சட்டை தான் போட்டுன்னு வரணும். அம்மா எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், நீ அங்கே வந்து போட்டுக்கோ. சரியா? இங்கேருந்தே போட்டுன்னு போனால் நம்மளுக்கு காரில் கசகசான ஆகிடும், நம்ம அங்கே போய் போட்டுக்கலாம். சரியா? சரிம்மா. சரி ஆச்சு. நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது, கிளம்பலாமா? அத்தை கிளம்பலாம். சரிங்க நீ நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லாம்
நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். மாமா மாமா என்ன மோனிஷா? மாமா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கு மாமா. சரி சரி நடுங்க போகலாம். சுதாகரே நீ முன்னாடி போப்பா, நான் பின்னாடி வரேன். சரிம்மா. மோனிஷா அந்த அஞ்சலியை பார்த்தியா? அவள் என்ன பண்ணுறா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, எரும மாடு மாதிரி தூங்கின்னு இருக்கிறாவோ. ஆமாம் நீ, நானும் ஒரு 3:30 மணி இருக்கும் போய் பார்த்தேன். அப்படியே எரும மாடு கூட கொஞ்சம் கம்மியாக தூங்கும். இது பார்த்தா அந்த தூங்குது. கடவுளே, இவெல்லாம் எப்படிதான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வாச்சான்னு நினச்சாலும் எனக்கு தலை சுத்துதா நீ. அவள் எப்போவுமே அப்படித்தான், வீட்டில் கூட ஒரு வேலை கிழிக்க மாட்டா அவள். இப்போ முழுகாமல் வேற இருக்குடா, சொல்லணுமா? சரி சரி நம்ம போகலாம் வாங்க, அவளை பற்றி போகும்போது பேசி. அது வேற. சரி வாங்க போகலாம். ஆமாம் நீ நடுங்க போகலாம். எப்பா என்ன வெயில், போகிறதுக்குள்ளே எல்லாம் கரைக்கட்டியாக ஆயிடுவோம் போல இருக்கே அண்ணி. என்ன இம்பிட்டு வெயில் அடிக்குதியாம்மா? தமிழ்நாடே இவ்வளோ வெயில் அடித்தா ஜனங்க என்னத்துக்கு ஆவாங்க? நெல்லியா இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கருப்பாயிட மாட்டாங்க? நீ அழகு மொத்தமும் போகுது அண்ணி. எங்கே அந்த ஊருக்கு போய் சேரத்துக்குள்ள நான் கருப்பாயிடுவேன்ட்டு பயமாக இருக்குது. கல்யாணம் வேறு ஃபோட்டோஷூட் வேறு பண்ணோம் என் பொண்ணுது. ஆமாண்டி, நம்ம பண்ணுற கல்யாணம் எப்படியாப்பட்ட கல்யாணம்? நீ ஃபோட்டோஷூட் பண்ணலன்னா எப்படி இல்லையா? ஒரு அல்ப ஆசைதான் நீ, இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ. எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள. நான் நல்லா கிராண்டாக ஒரு ஹால் எடுத்து கிராண்டாக கல்யாணத்தை பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அண்ணி. இங்கே பார், எப்படி கல்யாணம் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறோன்றது தான் முக்கியம். என் வீட்டுக்கு உன் பொண்ணு மருமகளாக வர்றது நீயும் உன் பொண்ணு செஞ்ச புண்ணியம், அது நினச்சிக்கோ. அத்தை விட்டு கண்டது யோசித்து நீ டென்ஷன் ஆகிறது இல்லாமல் என்ன டென்ஷன் பண்ணாத, சரியா? இப்போ கூட ஒன்று கெட்டு போல சுகுந்தா, உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா சொல்லு, பஸ்ஸை நான் இப்படியே திருப்ப சொல்கிறேன், என்னன்ற? ஐயோ அண்ணி, அப்படியே செஞ்சிடாதீங்க அண்ணி. ஊருக்கு போயிட்டு சுதாகர் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன், போதுமா? அது அடட, இந்த பக்கம் ரொமான்ஸ் ஓடுது. ஓட்டம். மாமா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மாமா. ஏன் தெரியுமா? நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்ட போகிறீங்க மாமா. எனக்கு நீங்கள் புருஷனாக போகிறீங்க மாமா. நான் உங்கள் பொண்டாட்டி ஆக போகிறேன் மாமா. எனக்கு சொல்லிக்க முடியாத அளவு சந்தோஷம் மாமா. அது எப்படி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கூட எனக்கு தெரில மாமா. நீங்கள்லாம் எனக்கு எவ்வளோ உசுறுனிட்டு உங்களுக்கு இப்போ தெரியாது மாமா. என்னை நீங்கள் கல்யாணம் பண்ண உடனே உங்களுக்கு புரியும் மாமா. நீங்கன்னா எனக்கு எவ்வளோ பிடிக்கும், நான் உங்களை எப்படி பார்த்துக்குவேன் எல்லாம் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க மாமா. சொல்லு மோனிஷா. எனக்கு உங்கள் கூட பீச்சு, பார்க்கு, படத்துக்கு போகணும், இதெல்லாம் எனக்கு ஆசையே இல்லை மாமா. நான் உங்கள் கூட இருக்கணும், உங்கள் கை பிடிச்சிக்கிட்டு இதே மாதிரி உங்களை ஒரிசிக்கிட்டு, என் உடம்பு இதே மாதிரி உங்களை ஒட்டிக்கிட்டு, உங்கள் சூடு எனக்கு தெரியணும், என் சூடு உனக்கு தெரியணும், உங்கள் மூச்சு காற்று என் மேலே பட்டுக்கிட்டே இருக்கணும் மாமா. இதுதான் மாமா என் ஆசை, வேறு எதுவும் இல்லை மாமா. மாமா ஆனால் ஒன்று மாமா, நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டின உடனே உங்களுக்கு த்ரிஷா கவனமே வராது மாமா. நான் உங்களை அப்படி பார்த்துக்குவேன் மாமா. உங்களுக்கு இதுதான் முதல் கல்யாணம் மாதிரி நான் நடந்துக்குவேன் மாமா. நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே நான் அதை செஞ்சிடுவேன் மாமா. நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்துடும் மாமா, சரிங்களா? சொல்லுங்கள் மாமா. மோனிஷா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மோனிஷா. எப்போ மாமா? இப்போவே, இங்கேயே. மாமா பஸ்லையா? ஆமாம் மோனிஷா. சரி மாமா, பரவாயில்ல, சொல்லுங்கள். மோனிஷா, இன்னைக்கு த்ரிஷாவுக்கு ஆப்ரேஷன் இருக்குது. நீ ஒத்துக்கணுன்னா நான் இப்படியே
இறங்கி போய் அவளை பார்த்துட்டு மட்டும் ஓடி வந்துடுறேனே. ப்ளீஸ் மோனிஷா, நான் கண்டிப்பாக வந்து உன் கழுத்தில் தாலி கட்டுறேன். ப்ளீஸ் அவளை ஒரு எட்டு மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறேனே ப்ளீஸ். வீரா, உனக்கு மூளைகளை குழம்பு பிறகுதான் என்ன? இங்கே பார், முகூர்த்த நேரத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அங்கே போய் ரீச் ஆகணும். சரியா? உன் ஜாதகத்தில் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு நீ மோம்ச கழுத்தை தாலி கட்டினா உன் மோம்ச தளிக்கொன்ட்டு குருஜி சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சிச்சா? நான் சொல்கிறபடி நீ கேளு. த்ரிஷா, அவளை பார்க்குற வேலை வச்சுக்கிட்ட உனக்கு நடக்கிறதே வேற. ஐயோ அத்தை, மாமாவை எதுக்கு அத்தை மிரட்டுறீங்க? பாசமாக சொன்னால் புரிஞ்சுக்குவார் அத்தை. நான் பேசிக்கிறத்த. சரிம்மா மோனிஷா, நீ அவனுக்கு சொல்லி புரிவை என்ன? சரி அத்தை. என்ன மாமா இப்படி அத்தை பக்கத்துலேயேவா சொல்வீங்க? இங்கே பாருங்க மாமா, இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாம்மா. அது என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு கிடைக்க போகிற நாள், உங்களோட வம்சம் தெளிக்கிற நாள். இங்கே பாரு மாமா, உங்களுக்காக நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேன் மாமா. ஆனால் எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் கேளுங்க மாமா. இல்லைன்னா எனக்கு கோவம் ஏறிச்சுன்னு வைங்களேன், நான் சொல்கிறது அப்படியே செஞ்சிருவாங்க அந்த பசங்க. நான் ஒரு பைத்தியக்காரி மாமா. எனக்கு கிடைக்கணுன்னா நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் மாமா. சரிங்களா? இது கூட நான் உங்களுக்கு பாசமாக தான் சொல்கிறேன். நான் டென்ஷன் கூட ஆக மாட்டேன் மாமா. என் பாசத்தை புரிஞ்சுக்கோங்க மாமா. இன்னும் 1 ஹவர் தான் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். அப்புறமா நீங்கள் தாராளமாக போய் த்ரிஷாவை பார்த்துட்டு வாங்க. நானே அத்தைக்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? பார்த்தீங்களா அண்ணி, நீங்கள் சொல்லும்போது சுதாகர் கேட்கல. என் பொண்ணு சொன்ன உடனே அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிட்டான். என்ன இவன் பேச்சு இப்படி கேட்குறான்? ஒரு வேளை கல்யாணம் ஆன உடனே அம்மாவை மறந்துடுவானோ? எதுக்கு இவள் எங்ககிட்ட உஷாராக இருக்கணும். இவகிட்ட என் புள்ளிய ரொம்ப விடக்கூடாது. இல்லை முந்தானியில் முடிச்சு வச்சுக்குவா என் புள்ளிய. முதல்ல கல்யாணம் முடியட்டும், அப்புறமா வச்சுக்கிறேன் கச்சேரியை. என்ன நீ எதுவும் பேச மாட்டேன்றீங்க? ஆமாம், என் மருமகளா கொக்கா எல்லாமே பண்ணிடுவா அவ. அம்மா அம்மா, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப வேறு வலிக்குது. அம்மா அம்மா, என்னங்க வாங்க. கடவுளே, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. மோஸ்ட்லி எனக்கு டெலிவரி பெயின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைமில் தான் எனக்கு நோவு வரணுமா? கடவுளே, யாருமே இல்லையே. என் குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கொஞ்சம் குடும்ப அசைவே இல்லையே. வயிறு மட்டும் ரொம்ப வலிக்குது. கடவுளே, என்ன வலின்னு தெரியலையே. அம்மா, ஐயோ அம்மா, என்னங்க எங்கே இருந்தாலும் வந்துடுங்க. என்னால் முடியல, ரொம்ப வயிறு வலிக்குதுங்க. அம்மா அம்மா, அட கடவுளே, என்ன இது ப்ளீடிங் ஆகுது? கடவுளே, என்னால் முடியல. என் உசுரை எடுத்துக்கோ. என் குழந்தையோட உசுரை விட்டுடு. என் உசுரை எடுத்துக்கோ. என் ஆயுசு முழுக்க என் குழந்தை குத்துற ஆயுசு முழுக்க என் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாற்று கடவுளே. என் உசுறு போனாலும் பரவாயில்ல, என் குழந்தை உசுரோட இருக்கணும். கடவுளே, எனக்கு எதுக்கு இந்த நிலைமை? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே. கடவுளே, அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. அஞ்சலி, அஞ்சலி, எல்லாரும் எங்கே போயிட்டீங்க? யாருமே இல்லை. அஞ்சலி, என்னங்க வந்துட்டீங்களா? எங்க உள்ள வாங்க, நான் உள்ளதாங்க இருக்கிறேன். வாங்க உள்ள. ஐயோ அஞ்சலி, உள்ளதான் இருக்கியா? என்ன இது திறக்க முடியல கதவை? என்னங்க, அங்கே கிச்சனில் இன்னொரு சாவி இருக்குது, எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டு வாங்க உள்ள. ஐயோம்மா, என்னாச்சு அஞ்சலி? என்னங்க, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுங்க, கொஞ்சம் உள்ள வாங்க, ரொம்ப முடியலங்க. என்னது வேறு வலிக்குதா? ஐயோ, இதை வந்துட்டேன். யாரும் நடி போட்டு போனது? எதுக்கு அடி போட்டாங்க? சரி வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. அஞ்சலி, என்ன அஞ்சலி இது? யாரும் நடி கட்டி போட்டுருந்து? என்ன ஆச்சு? ஐயோ, என்ன இது? பொடுவெல்லாம் ப்ளீடிங்காக இருக்கு.
வாஞ்சல் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். யார் யார் இப்படி இவ்வளோ பண்ணிருந்து? யார்? என்னங்க எல்லாம் போச்சுங்க. நம்ம குடும்பமான மரியாதை, இந்த வீட்டோட மான மரியாதை எல்லாம் போச்சுங்க. வாங்க. என்ன என்ன உளர்ற? என்னங்க என்னை இப்படி கட்டி போட்டது வேறு யாரும் இல்லைங்க. உங்கள் அம்மாவும் மோனிஷாவோட அம்மாவும் இந்த மாதிரி என்னை கட்டி போட்டு போயிட்டாங்க. புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம என் வயிற்றில் இந்த கயிறை இறுக்கமாக கட்டிட்டு போயிட்டாங்க. குழந்தையோட ஆசையவே இல்லைங்க. நேற்றுலேருந்து நான் இப்படியே தாங்க படுத்துட்டுக்கிறேன். ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைங்க. யாரும் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. நேற்று என்ன உள்ளே விட்டு போட்டு போனவங்க தான். என்ன ஆனாங்க? எதுவுமே இல்லை. காலையில் வரைக்கும் அவங்க சத்தம்லாம் கேட்டுகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சத்தமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. எங்கே போனாங்க எதுவுமே தெரிலங்க. என்ன அஞ்சலி சொல்ற? என்னங்க முதல்ல இந்த கட்டவை தொடுங்க, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க. என்னால் வேறு வழி தாங்க முடியலங்க. சரி சரி வா போலாம். என்னால் ரொம்ப முடியலங்க, என்னை கூட்டிகிட்டு போங்க. எனக்கு டேட் வேறு கிட்ட வந்துடுச்சுங்க. குழந்தை அசையவே மாட்டேன்றான். கூட்டிகிட்டு போங்க. அஞ்சலி ஒன்றும் இல்லை அஞ்சலி, நீ அழாத. உனக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துரும் அஞ்சலி. நீயும் நம்ம புள்ளியும் பத்திரமா குணமாய் வருவீங்க அஞ்சலி. நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. நான் கூட்டிகிட்டு போகிறேன், அழாத. நான் இருக்கேன் அஞ்சலி. டாக்டர்! ஐயோ அம்மா! ஓ சொல்லுங்க, என்னாச்சு? டாக்டர் நான் கொஞ்சம் வெளியே போட்டிருந்தேன் டாக்டர். என்னால் கூட இருக்க முடியல. திடீர்னு உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துட்டுக்குது. யாரும் வீட்டில் இறுக்கமாக வயிற்றுல நூல் கட்டிட்டு போயிருக்கிறாங்க. கட்டி போட்டு இவளுக்கு ப்ளீடிங் ஆகுது டாக்டர். ரொம்ப வலிக்குதுன்றா. குழந்தை வேற அசைவே மாட்டேங்குது டாக்டர். கொஞ்சம் பாருங்க டாக்டர் என்னாச்சுன்னுட்டு. எனக்கு எப்படியாச்சு என் குழந்தை என் பொண்டாட்டி 2 பேரும் காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். எப்போ தெரிஞ்சு இவங்களுக்கு வலி? கிட்டத்தட்ட 7 மணி நேரமாக நான் இப்படி தான் டாக்டர் வழி தோன்றேன். டாக்டர் என் குழந்தைய காப்பாற்றுங்க டாக்டர். என் உசுறு போனாலும் பரவாயில்ல டாக்டர். என் குழந்தை உயிர் வரணும் டாக்டர். இந்த உலகத்தை பார்க்கணும். அம்மா! நோ 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 நோ, உங்கள் 2 பேர் உயிர் நான் காப்பாற்றுறேன். கவலைப்படாதீங்க. வாங்க வாங்க. ஐயோ அம்மா! என்னங்க என்னால் முடியலங்க. என்னால் ரொம்ப முடியல. கொஞ்சம் பொறுத்துக்கோ அஞ்சலி. குழந்தை வெளியே வந்தோடனே உன்னோட வலியெல்லாம் உனக்கு பறந்து போயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோமா. என்னங்க அஸ்மாத்து, உள்ளே போகும்போது உங்களை நான் உயிரோட பார்க்குறேன். நான் வெளியே வரும்போது என் உயிர் இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம குழந்தை உங்களை பார்த்துக்கோ, நீங்கள் நம்ம குழந்தைய பார்த்துக்கோ. பத்திரமா இருங்க. நான் உசுரோட வருவேனா இல்லையான்னு தெரியல. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சுங்க. இல்லை அஞ்சலி, உனக்கு எதுவும் ஆகாதுமா. நீ பத்திரமா நீ வந்துடுவ. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருமா. கைவிட மாட்டாரு. நல்லவங்களை அந்த கடவுள் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டாருமா. நீ பாரு, நீ ஒரு அழகான குழந்தைய பெத்தெடுத்து நீ வரப்போற. நான் அது இந்த கையால் உன்னையும் இந்த கையால் குழந்தையும் நான் 2 பேரும் நான் கொஞ்சம் தான் போகிறேன். நீ பாரு. அம்மா என்னால் முடியல. என் கடவுளே, என் குழந்தைய காப்பாற்றுங்க. என் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாற்றுங்க. என் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாற்றுங்க. ஓ ஷிட், அவங்க மயக்க மாட்டேறாங்க. வாங்க சீக்கிரமா வாங்க.